தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். மூதூரில் முதிய பெண் மர்ம மரணம். தாக்குதல் குற்றச்சாட்டு தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். அரசாங்கத்திற்கு நாமல் ராஜபக்ச சவால். சுரேஷ் சலே தாக்கல் செய்த மனு. முக்கிய தகவல்கள் வெளியிடப்படவில்லை என அரசு தரப்பு நீதிமன்றில் வாதம். கிண்ணியாவில் 43 பேருக்கு காணி உறுதிப்பத்திரம். புயலால் பாதிக்கப்பட்ட 100 வர்த்தகர்களுக்கு நிவாரணம் வழங்கல். அரசு நிர்ணய கட்டணத்தை மீறி வசூல் செய்த வவுனியா தனியார் மருத்துவமனைக்கு ரூபாய் 5 லட்சம் அபராதம். இந்திய இழுவை மடி படகுகளின் எல்லை மீறலுக்கு எதிர்ப்பு. கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய வடக்கு கடற்தொழிலாளர்கள். சிறுபோக நெல் உற்பத்தி செலவு அறிக்கை வெளியீடு. 30% லாப அடிப்படையில் உத்தரவாத விலை நிர்ணயம். சமூக பிரச்சினைகளை பாடல்களாக பதிவு செய்ததால் மிரட்டல்களை எதிர்கொண்டேன். இசையமைப்பாளர் பூவன் மதீசன். இனி தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பச்சனூர் பகுதியில் உள்ள வீடொன்றில் 73 வயதுடைய முதிய பெண் ஒருவர் மர்மமான சூழ்நிலையில் உயிரிழந்த நிலையில் இன்று காலை அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட தகவல்களின்படி வயதான தம்பதியினர் இருவரும் அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த பெண்ணின் கணவர் வழங்கிய தகவல்களின்படி நேற்று இரவு அடையாளம் தெரியாத சிலர் வீட்டிற்குள் நுழைந்து இருவரையும் தாக்கியதாகவும் அந்த தாக்குதலின் விளைவாக அவரது மனைவி உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக திருகோணமலை தடவியல் பிரிவு அதிகாரிகளும் மூதூர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் விசாரணைகளுக்காக உயிரிழந்த பெண்ணின் கணவர் மூதூர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் சடலம் மூதூர் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மரணத்திற்கான காரணத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கம் மக்களின் உண்மையான ஆதரவை அறிந்து கொள்ள விரும்பினால் கருத்து கணிப்பு அறிக்கையில் நம்பிக்கை வைப்பதை விட விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் ஊடகவியலாளர்களுடன் பேசிய அவர், அரசாங்கம் வெளியிடும் கருத்து கணிப்பு முடிவுகளை விட தேர்தல் முடிவுகளே மக்களின் உண்மையான மனநிலையை பிரதிபலிக்கும் என தெரிவித்தார். மேலும் தற்போதைய ஆட்சி மக்களுக்கு வழங்கிய பல தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்க தங்களது கட்சி தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பில் மாற்றங்களை மேற்கொள்ளும் போது சட்டத்துறை அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் ஒருதலைபட்சமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார். பாதுகாப்பு தொடர்பாக கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ, கடந்த காலத்தில் கடுமையான பாதுகாப்பு சவால்கள் நிலவிய சூழலிலும் முக்கிய மத ஊர்வலங்கள் பாதுகாப்புடன் நடத்தப்பட்டதாக கூறினார். அதனால் தற்போதைய அச்சுறுத்தல்களை காரணமாக கொண்டு கலாசார மற்றும் மத நிகழ்வுகளை கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் அவற்றில் பங்கேற்போரின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் தெரிவித்தார். எதிர்கால அரசியல் கூட்டணிகள் தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டார். எந்த ஒரு கூட்டணியும் தனிநபர் நலனுக்காக அல்லாமல் நாட்டின் நலனையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் முன்னிறுத்தியே அமையும் என்றும் அனைத்து அரசியல் நடவடிக்கைகளும் வெளிப்படைத்தன்மை மேற்கொள்ளப்படும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் சுரேஷ் சலே தாக்கல் செய்துள்ள ரிட் மனு தொடர்பான விசாரணை நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் மற்றும் மற்றொரு நீதியரசர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் முக்கிய வாதங்களை முன்வைத்தார். அவர் முன்வைத்த வாதத்தில் நீதிமன்றத்திடம் நிவாரணம் கோரும் மனுதாரர் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து முக்கிய உண்மைகளையும் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற சட்ட கொள்கை இருப்பதாகவும் சுரேஷ் சலே தனது மனுவில் அவ்வாறான சில முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளின் போது முன்னாள் குற்ற புலனாய்வு திணைக்கள உயர் அதிகாரி வழங்கிய வாக்குமூலத்தில் விசாரணை நடவடிக்கைகளில் ஏற்பட்டதாக கூறப்படும் சில தலையீடுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் பதிவாகியுள்ளன என்றும் அரசு தரப்பு நீதிமன்றில் சுட்டிக்காட்டியது.
குறிப்பாக சாய்ந்தமருது குண்டுவெடிப்பு சம்பவம் மற்றும் சாரா யாஸ்மின் தொடர்பான விசாரணைகள், டிஎன்ஏ பரிசோதனை, மீளாய்வு உள்ளிட்ட விடயங்களில் சுரேஷ் சலே முன்வைத்த நிலைப்பாடுகள் குறித்து வாக்குமூலங்களில் பதிவுகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் மேல்முறையீட்டு நீதிமன்றில் நடைபெறவுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் நீண்டகாலமாக காணி அனுமதி பத்திரமின்றி வசித்து வந்த 43 குடும்பங்களுக்கு காணி உரிமை ஆவணங்கள் இன்று வழங்கப்பட்டன. அதே நேரத்தில் திக்பா புயலால் தொழில் மற்றும் வணிக நடவடிக்கைகளில் பாதிப்படைந்த 100 வர்த்தகர்களுக்கு நிவாரண நிதி மற்றும் நஷ்ட ஈட்டு காசோலைகளும் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. கிண்ணியா பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் பிரதேச செயலாளர் MHM கனி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உரிய ஆவணங்கள் மற்றும் காசோலைகளை வழங்கினார். புயலால் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களுக்காக மொத்தம் ரூபாய் 80 லட்சம் பெறுமதியான நிவாரண நிதி ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கான நஷ்ட ஈட்டு சான்றிதழ்கள் மற்றும் காசோலைகள் இந்நிகழ்வின் போது வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கிண்ணியா பிரதேச உதவி திட்டமிடல் பணிப்பாளர் முஜீப், பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் பிரதிநிதிகள், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் பிரதேச இணைப்பாளர், கிண்ணியா நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசாங்கம் நிர்ணயித்துள்ள அதிகபட்ச கட்டணத்தை விட கூடுதல் தொகையை அறவிட்டு இரத்த பரிசோதனை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட வவுனியாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வவுனியா நீதவான் நீதிமன்றம் ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை வெளியிட்டுள்ள 67ஆம் இலக்க உத்தரவின் அடிப்படையில் வவுனியா மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையை தொடர்ந்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஜூலை 14 திகதி நடத்தப்பட்ட சோதனையின் போது வவுனியா மருத்துவமனை வீதியில் அமைந்துள்ள குறித்த மருத்துவமனை FBC இரத்த பரிசோதனைக்காக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ரூபாய் 400 கட்டணத்திற்கு பதிலாக ரூபாய் 550 வசூலித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் குறித்த தனியார் மருத்துவமனைக்கு ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. அதேவேளை அரசாங்கம் நிர்ணயித்துள்ள அதிகபட்ச கட்டணத்தை மீறி கூடுதல் தொகை வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் அல்லது மருத்துவ ஆய்வகங்கள் குறித்து தகவல்கள் அறிந்த பொதுமக்கள் அலுவலக நேரங்களில் 1977 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் இந்திய இழுவைமடி படகுகள் தொடர்ந்து அத்துமீறி நுழைவதாக குற்றம் சாட்டிய வடக்கு கடற்தொழிலாளர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று குறிகட்டுவான் கடற்பகுதியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். தீவக கடற்தொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கடற்தொழிலாளர்கள் தங்களது கண்ணாடி இழை படகுகளில் கருப்பு கொடிகளை ஏந்தியபடி கடலுக்குள் சென்று எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்திய இழுவைமடி படகுகள் எல்லை மீறி மீன்பிடியில் ஈடுபடுவதால் கடல் வளங்கள் பாதிக்கப்படுவதோடு வடக்கு மீனவர்களின் வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களும் சேதமடைவதாக தெரிவித்தனர். இந்த நிலைமையால் பல குடும்பங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மீனவர்களின் தினசரி வருமானமும் கணிசமாக குறைந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் எல்லை மீறல் மற்றும் சட்டவிரோத இழுவைமடி மீன்பிடியை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எங்கள் கடல் வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடைபெற்ற இந்த கடல் போராட்டத்தில் ஏராளமான கடல் தொழிலாளர்கள் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறுபோக நெல் சாகுபடிக்கான உற்பத்தி செலவு தொடர்பான புதிய அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாய, கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற விவசாயிகள் சந்திப்பில் உரையாற்றிய அவர், விவசாய அமைச்சு, விவசாய அபிவிருத்தி திணைக்களம், விவசாய திணைக்களம், அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் ஹெக்டர் கொப்பேகடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும்
பயிற்சி நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த அறிக்கையை தயாரித்துள்ளதாக குறிப்பிட்டார். அறிக்கையின்படி சிவப்பு நாடு நெல் 1 கிலோவின் உற்பத்தி செலவு ரூபாய் 76 என்றும் வெள்ளை நாடு நெல் ரூபாய் 87 என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. அதேவேளை சம்பா நெல் 1 கிலோவின் உற்பத்தி செலவு ரூபாய் 97 ஆகவும் கீரிச்சம்பா நெல் 1 கிலோவின் உற்பத்தி செலவு ரூபாய் 119 ஆகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகள் நீண்ட காலமாக முன்வைத்து வந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு உற்பத்தி செலவுடன் 30% லாபத்தை சேர்த்து நெல் கொள்வனவுக்கான உத்தரவாத விலையை நிர்ணயிக்கும் நடைமுறையை அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் ஹெக்டேருக்கு ரூபாய் 30,000 உரமானியம் வழங்கப்பட்டுள்ளதையும் அந்த மானியத்தையும் கருத்தில் கொண்டே இந்த உற்பத்தி செலவுகள் கணக்கிடப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். இதேவேளை உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், கோதுமை மா, அரிசி மற்றும் பாஸ்மதி உள்ளிட்ட அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை இன்னும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை தொடர்வதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இசையமைப்பாளரும் பாடலாசிரியருமான பூவன் மதீசன் சமூகத்தில் நிலவும் பிரச்சினைகளை தனது பாடல்களில் வெளிப்படுத்தியதன் காரணமாக பல்வேறு அச்சுறுத்தல்களை சந்திக்க நேரிட்டதாக தெரிவித்துள்ளார். ஊடக நேர்காணல் ஒன்றில் கருத்து வெளியிட்ட அவர், நீண்டகால ஆயுத மோதல் முடிவடைந்த பின்னரும் வடக்கு மக்களிடையே பல்வேறு ஏமாற்றங்களும் தீர்க்கப்படாத சமூக கேள்விகளும் தொடர்ந்தும் காணப்படுவதாக குறிப்பிட்டார். பல ஆண்டுகளாக அரசியல் மட்டத்தில் தீர்வு காணப்படாத விடயங்களை கலை மற்றும் இசையின் மூலம் மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலேயே தனது படைப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படும் பாடல்கள் இளைஞர் தலைமுறைக்கு சிந்தனையை தூண்டும் வகையில் அமைய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் பூவன் மதீசன் தெரிவித்தார். இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் அளித்த முழுமையான கருத்துக்களை சம்பந்தப்பட்ட நேர்காணல் காணொளியில் விரிவாக காண முடியும். செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.